ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு அதிரசம் செய்யலாம். தீபாவளின்னு சொன்னாலே ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் அதிரசம் தான். அதிரசம் ரொம்ப பக்குவமாக பதமாக செய்யணும், அப்போ தான் அது பர்ஃபெக்டாக வரும். ஒரு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும், இது பர்ஃபெக்டாக செய்யலாம். இது மாவு அரிசி. இந்த கிளாஸ்ல அளந்து 4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா அலசிட்டு வந்துடலாம். இதை குறைஞ்சது 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணணும். பாருங்க, வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதுல தண்ணி சேர்த்துடலாம். இதை 4-5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இது மாவு அரிசிங்கிறதுனால நாம எவ்வளவுதான் அலசினாலும் இந்த மாதிரி தண்ணி கலங்களாதான் இருக்கும். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்க, அரிசி நல்லா ஊறிட்டு இருக்கு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதுல ஜல்லடைய வச்சிடலாம். இப்போ இதுல அரிசியை சேர்த்துடலாம். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த ஜல்லடைய கொஞ்சமா கிராஸா வச்சுட்டுலாம். அப்பதான் தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சிடும். அரிசி காயக்கூடாது, தண்ணி மட்டும் தான் வடிக்கணும். அதனால ஒரு 10 நிமிஷம் இதை இப்படியே வச்சுட்டுலாம். இப்ப வெல்லத்தை பார்க்கலாம். இந்த கிளாஸ்ல 4 கிளாஸ் அரிசி சேர்த்தேன் இல்லையா, அதே கிளாஸ்ல 3 இல்லைன்னா 3.25 கிளாஸ் வெல்லத்தை சேர்க்கணும். வெல்லத்தை இந்த மாதிரி பொடி பண்ணிட்டு கிளாஸ்ல அளந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்ப இதுல 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதும். அதிகமா சேர்க்க கூடாது. அதிகமா சேர்த்தா நிறைய பாகு வரும். பட் அதிரசத்துல ஸ்வீட் கம்மியாயிடும். இப்ப இதுல 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அது வரைக்கும் நம்ம அரிசியை மிக்ஸி ஜார்ல அரைச்சிக்கலாம். அதிரசத்துக்காக தனி மிஷின் இருக்கும், ஈரமா அரைக்கிற மிஷின். அதுலயும் கொண்டு போய் கொடுத்து அரைச்சிக்கலாம். நான் வீட்லயே மிக்ஸி ஜார்ல அரைக்க போறேன். அரிசில இருந்து தண்ணி எல்லாம் நல்லா வழிஞ்சிட்டு இருக்கு. இப்ப அரிசியை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். அரிசியை கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்க, இவ்வளவு சேர்த்தா போதும். இப்ப இந்த அரிசியில கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அப்படியே ட்ரையா பவுடர் பண்ணணும். இப்ப பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா ட்ரையா பவுடர் மாதிரி வந்துட்டு இருக்கு. இப்ப ஒரு அகலமான ஒரு ட்ரே எடுத்துக்கலாம். அதுல இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துக்கலாம். ஜூஸ் ஃபில்டர்ல எல்லாம் ஜல்லடை பண்ணாதீங்க, அதிரசம் சரியா வராது. இந்த மாதிரி ஜல்லடையில தான் ஜலிக்கணும். அப்பதான் அதிரசம் நல்லா வரும். இப்ப இத ஜலிச்சுக்கலாம். பாருங்க, கொஞ்சமா ரவை பதத்துல மீதியா இருக்கு. இதை நெக்ஸ்ட் ட்ரிப் அரிசி சேர்க்கிறோம் இல்லையா மிக்ஸி ஜார்ல, அதுல இந்த ரவையை சேர்த்து திரும்பியும் அரைச்சிக்கலாம். இப்ப இந்த ஜலிச்ச மாவு அப்படியே வைக்க கூடாது, காஞ்சிடும். காஞ்சிட்டா அதிரசம் சரியா வராது. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜலிச்ச மாவை இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேல ஒரு பிளேட் க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்ப பாருங்க, எல்லா அரிசியும் நல்லா பவுடர் பண்ணி ஜலிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுல 1/4 கப் எள்ளு சேர்த்துக்கலாம். இது ட்ரை ரோஸ்ட் செஞ்ச எள்ளு இதுல சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எள்ளு ரொம்ப பிடிக்கும்னா அதிகமா சேர்த்துக்கோங்க, பிடிக்காதுன்னா கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. பட் எள்ளு சேர்த்தாதான் அதிரசத்துக்கு அந்த டேஸ்டே கிடைக்கும். 1/2 கப் கொப்பரை தேங்காய். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, வெல்லம் ரொம்பவே சாஃப்ட் ஆயிட்டு இருக்கு. நாம ஆல்ரெடி தண்ணி சேர்த்து வச்சிருக்கிறதுனால இந்த பதத்துக்கு வந்திருக்கு. இப்ப ஸ்டவ் ஆன் செஞ்சு வெள்ளப்பாகு செஞ்சுக்கலாம். இப்ப இதுல சின்ன சின்ன கட்டிங் எல்லாம் இருக்கு, அது நல்லா கரையிட்டும். அதனால நீங்க ஹை ஃப்ளேம் கொடுக்க கூடாது, சிம்ல வச்சுதான் இது குக் பண்ணணும். அதிரசம் செய்யணும்னா ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம். பாருங்க, பாகு வரை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்பதான் ரொம்பவே கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். கம்பி பதம் எப்படின்னா, இப்ப கரண்டில எடுத்து ஊத்துனா அந்த பாகு கீழே விழுந்துட்டு திரும்பி எலாஸ்டிக் மாதிரி கொஞ்சம் மேல விழுந்துட்டு திரும்பி ரிட்டர்ன் மேல வரணும். அதுதான் கம்பி பதம்னு சொல்லுவாங்க. பாகு கரண்டில எடுத்து போடும்போது இந்த விழுந்து இந்த டிராப் பாருங்க போய் ரிட்டர்ன் வருது. பாருங்க, இந்த மாதிரி வரணும். இப்ப இந்த பாகை தண்ணியில போட்டு பார்க்கலாம். நம்ம கையில எடுத்தா அந்த பாகு வரணும், அந்த மாதிரி வரணும். பாருங்க, இது ரொட்டேட் பண்ணா பால் மாதிரி கொஞ்சமா வரணும். இது வரல பாருங்க. அதனால இன்னும் கொஞ்ச நேரம் பாகு காய்ச்சிக்கலாம். பாருங்க, திரும்பியும் தண்ணியில சேர்த்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா சேர்ந்த மாதிரி வருது. இப்ப கையில எடுத்தா கொஞ்சமா பாருங்க கைக்கு வந்திருக்கு. இந்த பதம் இருந்தா போதும். ரொம்பவே பாகு எடுத்தா நீங்க கடக்கு மடக்குன்னு அதிரசம் ஆயிடும். இப்ப போதும், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஜூஸ் ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணாதீங்க, அது ஜல்லடைங்க கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால அப்படியே வெள்ளத்தில் நிறைய கல் மண் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் அப்படியே டைரெக்டாக கீழே இறங்கிடும். டீ வடிகட்டியில் தான் வடிகட்டணும்.
கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்ட்டு. இந்த ப்ராசஸை சீக்கிரமாக செய்யணும், பொறுமையாக செய்யக்கூடாது. ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அரிசி மாவு கிட்ட வந்துடலாம். ஒரு பவுலில் கொஞ்சம் மாவு தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு சமயம் டக்குன்னு வெள்ளைப்பாகு போடும்போது அதிகமாக விழுந்துடும். அரிசி மாவில் கொஞ்சமாக குழி பண்ணிக்கலாம். இப்போ வெள்ளைப்பாகு அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைப்பாகு சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடியிலேருந்து நல்லா கிளறி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இல்லாட்டினா மாவு அடியில் நின்றுடும். பாருங்கள் கொஞ்சமாக தான் வெள்ளைப்பாகு சேர்த்தோம். பாருங்கள் இந்த மாதிரி லூஸ் ஆகிட்டு இருக்குது. நல்ல வேளை மாவு தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சதுனால இப்போ அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கட்டி இல்லாமல் நல்ல பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பாருங்கள் இந்த திக்னஸ் இருக்கணும். இந்த லெவலுக்கு மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இந்த மாவை குறைஞ்சது ஓவர் நைட்டு வச்சிடணும். அதாவது 12 hours விட்டுடணும். அதுக்கப்புறமா நீங்கள் அதிரசம் செஞ்சால் தான் டேஸ்டியாக வரும். இது குறைஞ்சது ஒரு 2 நாள் வெளியிலேயே வச்சாலும் இந்த மாவு ஒன்றும் கெடாது. அதுக்கும் மேலே வைக்கணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வரைக்கும் இந்த மாவை ஸ்டோர் பண்ணலாம். மீதி இருக்கிற வெள்ளைப்பாகில் நாம் அரிசி பாயாசம் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் செஞ்சு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாயிட்டு இருக்கு. இந்த மாவு ஸ்லிப் ஆகிறதுல பாருங்கள் இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு வந்துட்டு இருக்கு. இந்த மாவில் சின்ன சின்ன பால்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கலாம். அது மேலே ஆயில் தடவிக்கலாம். இப்போ மாவில் பால்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வச்சு இப்போ ப்ரெஸ் பண்ணிக்கலாம். உங்கள் மாவு கொஞ்சம் லூஸாக இருக்குது, இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு வரலன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 to 3 மணி நேரம் வச்சா உங்களுக்கு மாவு கெட்டி பதத்துக்கு வந்துடும். நல்ல பால்ஸ் பிடிக்க மாதிரி வரும். இந்த டேஸ்ட்ல மிஸ்டேக் எல்லாம் ஒன்றும் ஆகாது. இப்போ பாருங்க தட்டி விட்டுட்டேன். நிறைய பேர் இதுக்கு மேலே எள்ளு தடவுவாங்க. அது எண்ணெயில் போட்டோடனே அந்த எள்ளு தனியாக பிரிஞ்சு ஆயில் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடும். அதனால நான் உள்ளாரையே மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை மெதுவாக எடுத்து இந்த மாதிரி ஆயிலில் விட்டுடலாம். அதிரசத்தை எப்பவும் ஒவ்வொன்றா தான் சுட முடியும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க இதை திருப்பி போட்டு லைட்டா கோல்டன் ப்ரௌன் வந்தாலே போதும். இது எடுத்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் டார்க் கலராகவும் சேஞ்ச் ஆகும். இப்போ அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அதிரசத்துக்கு 2 கரண்டி தேவைப்படும். எதுக்குன்னா இதுல இருக்கிற ஓவரா இருக்கிற ஆயில் கொஞ்சமா பிரஸ் பண்ணி எடுக்கணும். அதனால 2 கரண்டி எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ இந்த தோசை கரண்டியால பிரஸ் பண்ற பாருங்க எவ்வளவு ஆயில் வருது பாருங்க. ஆயில் எல்லாம் நல்லா வடிஞ்சிச்சு பாருங்க. இப்போ இதை ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரான அதிரசம் வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.